வணக்கம். இப்போ என்ன தகவல்னாக்க ரெண்டு தகவல் பதிவு பண்ண போகிறேன். அதில் என்ன தகவல்னாக்க இந்த நார்மல் ஹெட்லைட் பல்ப்பு ஏன் பவர் இருக்க மாட்டுது, பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த எல்இடியே கண்ணை கூசுது. ரெண்டு தகவலும் பதிவு பண்ணுறேன். முதல்ல வந்து நார்மல் பல்ப்புக்கு தகவல் சொல்கிறேன். நார்மல் பல்ப்பு மாட்டியிருக்கோம் ஹெட்லைட் பவர் இல்லைன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னாக்க இந்த கீழே ஒரு டூம் அட்ஜஸ்ட் போல்டு இருக்கும். அது என்ன செய்யணும், அதை லூஸ் பண்ணி டூமை கொஞ்சம் உள்ளே தள்ளி டைட் பண்ணி ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஹெட்லைட் பவர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது என்ன அப்படின்னா டூம் வந்து வெளியில் தள்ளி இருக்கு. வெளியில் தள்ளி இருக்கும்போது அந்த ஹெட்லைட் பல்ப் வந்து ஹெட்லைட் வெளிச்சம் வந்து லாங்கில் அடிக்கும்போது தூரம் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அது வெளிச்சம் தெரியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன சரியே கீழே ஒரு போல்டு இருக்கும். அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்கா 8ஆம் நம்பர் போல்டு வரும். அதை லூஸ் பண்ணி டூமை உள்ளே தள்ளி ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு ஹெட்லைட்டு தேவையான வெளிச்சம் அதிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அடுத்து ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா இதே பல்ப்பு இருக்கும். இதே பல்பில் வந்து இது என்ன வாட்ஸ் போட்டிருக்குன்னா இதில் என்ன 35 போட்டிருக்கு. இதில் 40க்கு 45 ஒன்று இருக்குது. அந்த பல்ப்பு எதுக்கு நீங்கள் மாட்டுறீங்கன்னா இந்த பேட்டரி இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. பேட்டரி லோவாச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த வண்டிக்கு அந்த பல்ப்பு தாராளமாக போடலாம், பவர் நல்லா கிடைக்கும். பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா வண்டி, அந்த வண்டிக்கு தான் இந்த 30-35 போடணும். 35 பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா, பழைய மாடல் ஸ்பெண்டரு, பழைய பிளாட்டினா, அதுகளுக்கு தான் இந்த பல்ப்பு போடணும். உங்களுக்கு பேட்டரி இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இல்லை, பேட்டரி இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிற வண்டிக்கு 40-45 பல்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் இதே ரேட்டு தான் வரும். அதிக செலவு பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுமா அந்த பல்ப்பு வாங்கி மாட்டுங்க. அது நல்லா பவராக இருக்கும். ஆனால் அதில் வந்து என்ன செய்யறேன், தனியாக ஒரு ஹெட்லைட் சுவிட்ச் வச்சுக்கிடுங்க. ஏன்னா பகலில் நீங்கள் கொஞ்சம் வேகமாக பண்ணிங்கன்னா அது பீஸ் போக கொஞ்சம் வாய்ப்புகள் உள்ளது. 40க்கு 45 நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து இதுக்கு வருவோம். எல்இடி ஏன் கண் கூசுதுன்னு அடுத்தோம்னா, கண்ணு கூசுதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இதே போல்டு தான். அந்த டூம் அட்ஜஸ்ட் பண்ணுற போல்டு எல்இடி மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டூமை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் ஒன்று. இன்னொன்று என்ன செய்வானாக்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று நிறைய பேர் இந்த வர ஷார்ட் பண்ணி காட்டு, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா டவுன் ஏரியாவில் போடும்போது இந்த லாங் லைட் எரியக்கூடாது, அதாவது பிரைட்டு அதை போட்டு அந்த ஊதா லைட்டு எரிஞ்சு டவுன் ஏரியாவில் ஓட்டக்கூடாது. ஓட்டிங்கன்னா எதிர்த்தாப்பில் ஓரளவுக்கு கண்ணு கூசும். இப்போ நிறைய இடத்துல அதான் நடக்குது. எல்இடினாலே கண்ணை கூசுதுன்னு சொல்கிறது காரணம் இதுதான். நானே வண்டி நைட்டில் வீட்டில் போயில பார்க்குறேன், நிப்பாட்டும் போது பார்க்குறேன் இந்த பிரைட் லைட்டு தான் எரியும். நிறைய பெரியவங்க தான் போடுறாங்க. பெரியவங்க, வயசானவங்க, இந்த பெண்கள் பாதி பேத்துக்கு இதெல்லாம் என்னென்ன தெரிய மாட்டேது. இந்த ஊதா கலர் லைட்டு எரிஞ்சால் டவுனில் ஓட்டக்கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க. மாற்றி போட்டுக்குங்க. டிம்மை போட்டு ஓட்டினீங்கன்னா தான் நீங்கள் ஓட்டுற உங்களுக்கும் பாதுகாப்பு. ஏன்னா நீங்கள் போகிற இந்த ஹெட்லைட் இந்த வெளிச்சம் இருக்குது, இந்த எல்இடி வெளிச்சம் கண்ணு எதிர்த்தாப்ப ஓரளவு கண்ணில் டிம்மை இந்த பிரைட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நேராக கண்ணில் அடிக்கும். கண்ணில் அடிக்கும்போது உங்கள் வண்டி எந்த பக்கம் வருதுன்னு கூட அவங்களால பார்க்க முடியாது. நேருக்கு நேரம் வந்து மோதுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இந்த ஊதா லைட்டு ஏரியா முடிச்சுன்னா மாற்றி போட்டுக்கணும். இதுதான் பிரைட்டு. இது போட்டு டவுன் ஏரியாவில் ஓட்டக்கூடாது. உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் இதை பயன்படுத்தணும். ஆமாம், நீங்கள் டிம்மை போட்டு தான் ஓட்டணும். ஆமாம், அதே மாதிரி எல்இடி மாட்டிட்டிங்கன்னா டூமை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு ஓட்டிடுங்க. இந்த டூமை எல்இடி மாட்டிங்க நான் கஷ்டமாக நீங்கள் டூமை கொஞ்சம் இறக்கி வச்சிங்கன்னா ரோடு உங்களுக்கு நல்லா வெளிச்சம் நல்லா தெரியும். எதிர்த்தாப்பில் வரவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. முக்கியமாக வந்து அந்த பிரைட்டை போட்டு ஓட்டுறது தான். அந்த ஊதா கலர் லைட்டு ஸ்பீடாமீட்டருக்குள்ள ஊதா கலர் லைட்டு இருந்துச்சுன்னா அது ஆபத்து உங்களுக்கு. நீ டிம்மை மாற்றி போட்டுக்கோங்க. சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.